தௌபா செய், இல்ல சக்கராத்ல மாட்டிடுவோம். இதை யாரும் சொல்லி தர மாட்டாங்க. இந்த பாருங்க, ஒரே ஒரு ஆளுக்கு ஸ்ரீலங்கால சைனாக்காரனுக்கு நோய் வந்துட்டு எவ்வளவு வேலை நடக்குது, எங்க கொண்டு வச்சிருக்க. சைனால இருந்து பிள்ளைகள் இறங்கிட்டு தியத்தலாவை கொண்டாரா. அவ்வளோ பேரு தியத்தலாவை கேம்ப்ல வச்சு முழு செக் பண்ணி கூட தான் விட போறான். ஸ்ரீலங்காக்கு இந்த தொற்று நோய் வரப்படாது. சகோதரர்களே சகோதரிகளே, சொர்க்க நரகத்தை படிச்சாக்கள் நாங்க தானே, மௌலவிமார் நாங்க தானே அதை பத்தி சொல்லித்தரோம். உங்களுக்கு அது தெரியாது. என்ன நீங்க குர்ஆனை படிக்கலையே, நீங்க குர்ஆன் படிக்கல. நீங்க இப்ப நீங்க தொழிலையும் வியாபாரத்திலையும் வீட்டு வேலையிலையும் அப்படியே டைம் போகும். நாங்க குர்ஆனுக்கு படிச்சிருக்கிறோம். சொர்க்கம்டா என்ன, நரகம்டா என்ன எங்களுக்கு தெரியும். அவருடைய பயங்கரம் சக்கராத்துண்டா என்ன அதெல்லாம் தெளிவுபடுத்து. இது மாதிரி டெங்கு மாதிரி இந்த கிருமி நோய் மாதிரி நோய் அல்ல. இதுல மாட்டினா இனி தப்பேல. மிக வேகமாக உயிர் பிடுங்கி எடுக்கப்படும். உடம்புக்கு இருந்து உயிரை பிடுங்கி எடுத்த எவ்வாறு? சும்மா பிடுங்குறல்ல. இரண்டாவது, يضربون وجوههم وأدبارهم. பக்கத்துல மலக்கு இருந்து ஒரு மலக்கு கன்னத்துல அரைஞ்சிட்டே இருப்பார். ரெண்டு பக்கம் அற, இஞ்சலை மர அங்கலை மர, இஞ்சலை மர அங்கலை மர, முகத்துக்கு அற. இன்னொரு மலக்கு பித்தட்டுல அதுபாரகும் அடி. சும்மா உயிர் எடுக்கிறது. இந்த தொழாத வந்த உயிரை சும்மா எடுக்கிறேன்னு வச்சீங்களா? கொஞ்சம் பேர் வெக்க பள்ளிக்கு வர, கொஞ்சம் பேர் ஜகாத் கொடுக்க பயம், கொஞ்சம் பேருக்கு ஹஜ்ஜி செய்ய வெக்கம். விளங்கி கொள்ளுங்க, சும்மா உயிர் போகாது. இப்ப நாங்க நினைச்சிட்டோம் சும்மா உயிர் போ, அல்லாஹ் காட்டுறது இல்லை. அல்லாஹ் நாடினா இந்த காரதியில் நடக்கிற ஒத்தண்ட உயிரை காட்டினாலே முழு பேரும் திருந்திரும். ஒரு பொம்புல பாவி, ஒரு பொம்புல விபச்சாரி, ஒரு பொம்புல வட்டிக்காரி, இவள்ற உயிர் எடுக்கப்படுறது காட்டப்பட்டாலே முழு பெண்களும் திருந்திடுவான். அல்லாஹ் காட்ட மாட்டான். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறார், உயிரை பிடுங்கி எடுப்பேன். மலக்குல் மௌத் பிடுங்கி எடுப்பார். ஆனா மற்ற மலக்குகள் யضربون وجوههم وأدبارهم, முகத்துக்கு அரைஞ்சிட்டே இருப்பாங்க. முகத்துல அறவுளும் பின்னால அடிவுளும். இன்னொரு ஆயத்துல பாசிது ஐதீஹிம், அடி உளுந்துட்டே இருக்கு. நாங்க சின்னொரு அடிய உலகத்தில் ஒருத்தருக்கு பட்டாலே தாங்க மாட்டோம். மலக்குல் மௌத் அடிக்கிறண்டா, அதுக்குத்தான் பயான், வேறொன்றுக்கு. அதுக்குத்தான் மதரசா நடத்துறோம், அதுக்குத்தான் கூப்பிடுறோம். வா தஃப்சீருக்கு வா, படி, தௌபா செய், திருந்து, ஹராத்தை செஞ்சிடாத, பாவம் செஞ்சிடாத. அவ்வளோ பாவிகளும் அடிபட்டு தான் கபருக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு தொழாம இருக்கிறான், பாங்கு சத்தம் கேட்குது, பள்ளி பக்கத்துல ஊடி, தொழ நசீபு இல்லை. ஆனா மையத்தான சந்து கொடுக்கணும். நீங்க எவ்வளவு மடையர்கள்னா, பள்ளிக்கு முன்னுக்கு வீடு, பள்ளி பக்கத்துல வீடு, காதுல அரைஞ்ச மாதிரி அதான் கேட்குது. அவனுக்கு எழும்பி பள்ளிக்கு வரையலா, தொலையலா. அல்லாஹ் விடுவானா? அல்லாஹ் விடுவானா? சகோதரர்களே சகோதரிகளே, சுபவுக்கு பாருங்க, மையத்தோடு மாதிரி எல்லாம் ஊடுகள். மையத்தோடு பேயரைஞ்ச மாதிரி ஒரு ஊர்ல ஒத்துருமே இல்லை. முஸ்லிம் ஊரண்டா, முஸ்லிம் ஊடண்டா சுபவுக்கே வந்துருமே, வீட்டில் எழும்பிடணுமே. எல்லாம் எதை நினைச்சு வாழ்றோம் சகோதரர்களே? இந்த பாவிகளுடைய உயிர் இப்படி கஷ்டப்பட்டுதான் வெளியிழுக்கப்படும். பாசிது ஐதீஹிம், அடி. மலக்குல் மௌத் வந்து படையோட வந்து இறங்கி, நாலாவது
மலக்குல் மௌத் வார தோற்றம் இருக்குதே, உயிரெடுக்க வார சொல்லுவாங்களே பேண்டு. பேண்டா என்ன? கருப்பறிக்கணும். சூதுல் உஜூ, மலக்குல் மௌத்துடைய அந்த முகத்தை கண்டாலே கக்கா போய்த்து. சூதுல் உஜூ, மலக்குல் மௌத்தை பார்க்கல. நீங்க பாருங்க, தொழுகை இல்லாதவன் உயிர் பிரிகிற நேரம் அந்த முகம் படுற பாடு பார்த்து சொல்லேல கத்தேல. எங்கேயாவது கண்டிருக்கீங்களா உயிர் போக்கல கத்துறது? கத்தேல. கத்தினா தானே முழு நின்றவரை கூப்பிட்டுருவான். ஆகப்பெரிய அதாம் அதுதான், ஆகப்பெரிய அதாம். பாம்பை கண்டா எவ்வளவு பயம் வருது எங்களுக்கு. பாம்பு, முதலைய கண்டா, கரடிய கண்டா, கருப்பு பேய கண்டா, அதை விட அலங்கோலமான தோற்றம். நாங்க இவ்வளோ தொழுகிறது, துவா கேட்கறது, பயம் பண்றதெல்லாம் அதை விட்டு தப்புறதுக்கு இல்லை, வேறொன்றுக்கும் இல்லை. எங்களுக்கு தெரியும் தொழாமரிக்க, விளையாட, கஞ்சா குடிக்க, ஜொல்லி பண்ண முழுதும் தெரியும். தெரியாமல்லையே இவரது தெரியாம உங்களுக்கு எல்லாம் தெரியும். படம் பார்க்க தெரியுமா? எல்லாருக்கும் படம் பார்க்க தெரியும், சாராயம் குடிக்க தெரியும், எல்லாம் தெரியும் எல்லாருக்கும். ஆனா செய்யறது இல்லை. நாங்க போர்டர்ல மாட்டவர், போர்டர்ல மாட்டவர். நாங்களும் மனுஷன் தானே, எங்களுக்கு ஆசா பாசம் இருக்கே இல்லையா? ஆனா தவிந்து வாழ்றோம் சகோதரர்களே. ஏன்? போர்டர் பொல்லாத இடம். மலக்குல் மௌத் வருவாராம் கருப்பு தோற்றத்துல, சூதுல் உஜூ. அப்ப பாருங்க, வேகமாக உயிரெடுப்பார், முகத்தில் அடி, பித்தட்டில் அடி, கருத்தோற்றம். சகோதரர்களே, சொல்லுவாரா, மோசமான உடம்பே வெளியவா, அஹ்ரிஜி, கெட்ட உயிரே வெளியவா. மோசமான உடம்புல இருந்தா இவ்வளவு காலமும் ஒரு சுஜூது செய்ய கிடைக்கல, உனக்கு ஒரு சதக்கா கிடைக்கல, ஜகாத் கிடைக்கல, பணம் இருந்துச்சு ஹஜ்ஜி செய்யல, நாசமாயிட்டோட வாழ்க்கை வெளியவா. சொல்றாங்க, ஃபிரௌன் செய்யற அட்டூழியம் எல்லாம் உலகத்துல செஞ்சான். ஃபிரௌன மாதிரி அட்டூழியம் செஞ்சவன் நம்மட ஊர்ல இல்லை. அப்படி அட்டூழியம் செய்து கடைசியா கலிமாவை சொல்லிட்டார். கடைசியா என்ன செஞ்சிட்டார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஒரு புடி மண் எடுத்து அப்படியே வாயில் அமுக்கினான். இப்ப கலிமாவா? இப்ப திருந்திட்டே அவன், இப்ப ஈமான் கொண்டுட்டேன். சரி வர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ யக்பலு தௌபத்தல் அப்தி மா லம் யுகர்கிர். இன்னல்லாஹ யக்பலு தௌபத்தல் அப்தி மா லம் யுகர்கிர். அல்லாஹ் ஒரு அடியானுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ளுவானாம். எது வரைக்கும் தெரியுமா? உயிர் தொண்ட குழி எட்டும் வரைக்கும். சொல்லுவோமே தொண்டைக்கு கிடக்கு, தொண்டைக்கு கிடக்குன்னா என்ன? அதுக்கு பிறகு கண்ணுக்கு எல்லாம் விளங்கிடும், மலக்குகள் விளங்கிடும், சொர்க்கம் விளங்கிடும், நரகம் விளங்கிடும், எல்லாமே விளங்கிடும். விளங்கினதுக்கு பிறகு தௌபா செஞ்சு என்ன செய்யும்? இப்ப நீங்க யாராவது, நாம யாராவது அல்லாவை கண்டிருக்கமா? அல்லாவை கண்டில்லே, அல்லாவை காணாம தானே தொழுறோம், நம்புறோம். இப்ப நாம எல்லாம் பிள்ளைகள் படிக்குது, எங்கட பொம்பளை பிள்ளைகளையும் யூனிவர்சிட்டிக்கு அனுப்புறோம். கொழும்பு யூனிவர்சிட்டியில படிக்குது. இங்க படிச்சு 12 வருஷம் போதாம அங்க 5 வருஷம் போய் படிக்குது. கிட்டத்தட்ட 15-20 வருஷம் படிக்குது. எதை நம்பி? யாரை நம்பி? கவர்மெண்ட் தொழில் கொடுக்கும்னு நம்பியா இல்லையா? கவர்மெண்ட் தொழில் கொடுக்காதுன்னு சந்தேகப்பட்டா படிப்பிக்குமா? பிள்ளைகள நம்புறோம்.
பிள்ளைகிட்ட சொல்றோம், மகன் படி, மகள் படி. அரசாங்கத்தை நம்புறோம், தொழில் கொடுப்பான், தொழில் கிடைக்கும். அவ அல்லாஹ்வை நம்பேலாதா? அல்லாஹ்வை நம்பேலாதா? நம்பித்தானே தொழுகிறோம், நம்புறோம். மவுத் இருக்குது, ஆகிரம் இருக்குது, கியாமத் இருக்குது. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, ஒவ்வொரு முஸ்லிமும் நினைக்கணுமாம், என்ற வாழ்க்கையில கடைசி நாள் இன்றைய நாள் தான். நாளைய நாள் என்று இல்லை. நாளைக்கு சுபவுக்கு எனக்கு எலும்ப கிடைக்குமோ தெரியாது. ஒவ்வொரு பொம்பளையும் நினைக்கணுமாம் இப்படி. இப்படி நினைச்சா பாவம் செய்வோமா? இன்றைக்கு தான் இந்த கடைசி நாள். நான் செய்யறத செய்யும், ஓதுறத ஓதும், தொழுறத தொழுகிறோம், கொடுக்கிற சதக்காவை கொடுக்கிறோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, ஒவ்வொரு நாளையும் இன்றைய நாள நல்ல முறையில கழிச்சமாக இருந்தா எங்களோட சக்கராத் சந்தோஷமாக இல்ல. மேல் சொன்னதுதான். அல்லாஹ் நம் அனைவர்களை பாதுகாப்பானாக. கெட்ட மவுத் வந்துடப்படாது, கெட்ட மரணம் வந்துடப்படாது. சமூகத்தை பாதுகாக்கணும், பெண்களை பாதுகாக்கணும், பிள்ளைகளை பாதுகாக்கணும். கெட்ட மரணத்தை விட்டும் எங்களை பாதுகாக்கும். கெட்ட மரணம்டா என்ன? நாங்க நினைக்கப்படாது கெட்ட மரணம்டா ஏழ்மையில மவுத்தாகிறது இல்லை. தொழுகை இல்லாம மவுத், இபாதத் இல்லாம மவுத், இஸ்லாம் இல்லாத மவுத், இதுதான் கெட்ட மவுத். நல்லா கோட்டும் ஷூட்டும் போட்டிருக்குது மையத்துக்கு. என்ன போட்டிருக்குது? கோட்டும் ஷூட்டும் போட்டிருக்குது மையத்துக்கு. நல்லா பூத்தட்டில் மையத்தை வச்சிருக்குது. நல்ல மவுத்தா இது? இது நல்ல மவுத்தா? இல்லை. பாருங்க, சுஜூதுல மவுத்தாகிறாங்க. சுஜூதுல மவுத் சொல்றாங்க. பாகிஸ்தான்ல ஒரு பொம்புல, அது பேர் போன விபச்சாரி, அந்த ஊர்லே பேர் போன விபச்சாரி. அந்த ஹஸரத்துல பயான கேட்டு கேட்டு அந்த பொம்பளை திருந்திட்டார். இப்ப நோம்புல இந்த பொம்பளை பள்ளிக்கு வாராள் தொழுறதுக்கு. பொம்புளையிலும் அவளுக்கு பக்கத்தை தொட விருப்பம் இல்லை. ஏன்னா அவ்வளோ ஊருக்க பிரபலியம், வட்டிக்காரி, விபச்சாரி. இவள் பயான கேட்டு 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 திருந்திட்டார். திருந்துறதா இல்லையா? மனுஷன் பாவம் செய்வான், திருந்திடுவான். இப்ப பள்ளிக்கு வாரால் முதல் நோன்பு, ரெண்டாம் நோன்பு, மூணாம் நோன்பு, அழுது அழுது துவா கேட்டுருப்பாள். என்ன பாவம் செஞ்சவள் அவளுக்கு தானே தெரியும். தெரியாம செஞ்சிட்டாள், சூழல்ல மாட்டிக்கிட்டாள். குடும்பம் பாவம் அறிக்கும், இவளும் மாட்டிக்கிட்டார், இவரும் மாட்டிக்கிட்டார். ஆனா ஊர்ல உள்ள பொம்பளையில் அவளை கணக்கெடுக்கிறது இல்லை, கணக்கெடுக்கிறது இல்லை. நோன்பு 27ஆம் நோன்பு, பள்ளி ஃபுல். இந்த பொம்பளையும் வந்திருக்காள், ஓரமா தொழுகிறாளாம். தொழுதுட்டு அழுகிறான், கண்ணீர் வடிச்சு வடிச்சு, அல்லாஹ் நான் செஞ்ச பாவம் மன்னிச்சுக்க, திருந்திட்டேன் சொல்றாரு. சுஜூதில் இருந்தவள் தலையை தூக்கல், சுஜூதுக்கு தலையை வச்சவள் தலையை தூக்கல்ல. இந்த பொம்பளையில போய் அரட்டுறதுக்கும் பயம். பள்ளியை மூடணும். இப்ப எழுப்பினா மவுத். எவ்வளவு பெரிய பாவி! ஊர்லே பிரபலியமான விபச்சாரி, ஊர்லே பிரபலியமான வட்டிக்காரி. ஆனா திருந்தணும் என்று நினைச்சால் அல்லாஹ் எப்ப தௌபா கொடுக்கார்? எங்க மௌத்த கொடுக்கிறார்? சுஜூதுல. நோன்பு 27, சுஜூதுக்கு போன பொம்பளை தலைய தூக்கு. அல்லாஹ் இவ்வளோ இரக்கமுள்ளவர், அல்லாஹ் இரக்கமுள்ளவர். நாங்க தௌபா செய்ய நாடினா, நாங்க திருந்த நாடினா அல்லாஹ் வாசலை திறந்துருவான். அல்லாஹ் சொல்றார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு